ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த மாலை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த அப்பா பெரிய வியாழன் ஆராதனையை கர்த்தர் நடத்தி தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் கையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களோடு இருப்பதாக. சகல தடைகளை நீக்கி போடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையாய் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமென். மகிமையின் மேகமாக இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. மறுரூப மலையில இறங்கி வந்த அந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே, அப்பா உமது முகம் பிரகாசித்ததே, பார்த்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தாவே அந்த மகிமையின் பிரகாசம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, இதோ மோசேக்கு நீர் வெளிப்படுத்தின அந்த மகிமையின் பிரகாசத்தை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்துவீராக. மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல தேவ பிரசன்னத்துல எங்களுக்கும் அப்பா அந்த கிருபை கிடைக்கட்டும். உமது முக பிரகாசம் எங்கள் மேல வீசட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை இன்றைக்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த ஸ்தலத்தை உமது மேகம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வானம் திறக்கட்டும் அப்பா, நீர் பேசும் அப்பா, ஒவ்வொரு பகுதியிலும் நீர் பேசும் ஆண்டவரே. ஆராதனை நேரத்தில், செய்தியின் நேரத்தில், கம்யூனியன் நேரத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்கப்பா. வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் இந்த ஸ்தலத்தில் ஒரு ஏணி வைக்கப்படட்டும் அப்பா. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இதோ எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் எடுத்து
எடுத்துக்கொண்டு போகிறவர்களாக, பதிலை பெற்றுக்கொண்டு கடந்து வருகிறவர்களாக இந்த இடத்துல ஒரு ஹெவன்லி போர்ட்டல் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த ஏணிப்படியின் மேலே என் தேவாதி தேவன் நின்று இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒன்றுமில்லாமல் வந்திருந்தாலும், ஒன்றுமே கையில் இல்லாமல் வந்திருந்தாலும், இந்த ஆராதனை நேரத்தில் அப்பா எங்களுக்கான ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நீர் சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ என் தேவனாகிய கர்த்தர் அந்த ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோலும் தடியுமாகத்தான்ப்பா வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்கள் தேவ ஆவியானவர் இன்றைக்கு எங்களை நிரப்பி நீர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பாதைகளை செவ்வையாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிற அந்த மகிமையின் மேக ஸ்தம்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குளோரியஸ் பிரசன்ஸ் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. உணர்ந்து சொல்லுவோமா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே.
பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் தினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை பார்த்தப்பா, இதோ இந்த நாளிலும் நாங்கள் பெலனடையும் படிக்க எங்கள் கண்களை கல்வாரி சிலுவைக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்த தேவனுக்காக இன்றைக்கு நாங்கள் எதையும் இழக்க தயாராக இருக்கும்படிக்கு எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. அப்பா, யார் என்ன சொன்னாலும், யார் எங்களை நிந்தித்தாலும், எங்களை குறித்து என்ன பேசினாலும், எங்களுடைய கண்கள் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவனையே நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்காக காயப்பட்ட கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. அப்பா, உமது சரீரத்திலிருந்து வழிகிற ரத்தத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த உண்மையான அன்பை நாங்கள் நினைத்து வியந்து போகிறோமே. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு ஆண்டவரே. உமக்கான எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக கல்வாரி சிலுவையில நீர் தொங்கினீரே கர்த்தாவே. அந்த அன்பை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்களுடைய சிலுவையை சுமக்க இப்பொழுது நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை சந்தோஷமாக குருவை போலவே சீஷனும் இருப்பான்னு சொன்னீங்கப்பா. உம்மை போல மாற, உம்மை போல பாடுகளை சகிக்க இந்த நேரத்தில் எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாம் மீண்டும் சொல்லலாமா? சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையே தருகிற ஒரு அனுபவம். நாங்கள் எங்களுக்காக வாழாமல் எங்களை சிருஷ்டித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்ட தேவனுக்காக வாழும் படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களுக்காக நியமித்த ஓட்டத்தை நீர் நியமித்தபடியே ஓடி முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் சொல்லலாமா? சீஷன் என்பவன் குருவை போலவே. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
சிலுவை பாரத்தை நினைத்து நீ நொறுங்கி போவது என்ன? இதோ பெலனற்றவனுக்கு பெலனை கொடுக்கிற தேவன் உன்னை தனியாக ஒருபோதும் உன் சிலுவையை சுமக்க அவர் அனுமதிப்பது இல்லை. இதோ இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போன போது அவர் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனாரே. இன்றைக்கு அந்த பலத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இயேசுவோடு கூட சீமோன் சிலுவையை சுமந்தது போல கர்த்தர் இந்த நாளிலே சொல்றாரு, நீ தனியாய் சிலுவையை சுமப்பதில்லை மகனே, நீ தனியாய் சிலுவையை சுமப்பதில்லை மகளே. இதோ நான் உன்னோடு கூட சேர்ந்து உன் சிலுவை நீ சுமந்து கொள்ள உன்னை பலப்படுத்தி உன்னோடு தோள் கொடுத்து உன் சிலுவையை நான் சுமந்து கொண்டு வருகிறேன். உன் பாடுகள் மத்தியில் நீ தனியாய் போராடுவது இல்லை. இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்காக நான் கொடுத்த தேற்றரவாளன் உன்னோடு இருக்கிறாரே. உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க தேவையான பலனை உனக்கு கொடுப்பார். நீ தைரியமாக முன்னேறி செல்வாயாக. உன் சிலுவையை எடுத்துக்கொள்ள கலங்காமலும் தயங்காமலும் இன்றைக்கு நீ முன்னேறுன்னு கர்த்தர் சொல்றார். பாடுகளை குறித்து கலங்கி போகாமல் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை நீ நோக்கி பார்த்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு நீ நட. உன் சிலுவையை சுமந்து கொண்டு நீ நட. நாம் மீண்டும் சொல்வோமா? சிலுவை சுமந்தோராய் சீஷனாகும் படிக்கு இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறாரே. இன்றைக்கு இதை நம்ம ஒரு அறிக்கையாக செய்வோம். ஆண்டவர் கிட்ட நான் முன் வருகிறேன் ஆண்டவரே, சிலுவையை சுமக்க நான் முன் வருகிறேன் ஆண்டவரே. அவரை விட்டு ஓடி போன சீஷர்களும் பலனடைந்த போது தங்கள் சிலுவையை சுமந்து கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் சுமக்க தேவையான பலன் உனக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. உன் பலத்தினால அல்ல, கர்த்தர் தருகிற பலத்தை வாஞ்சியோடு இன்றைக்கு பெற்றுக்கொண்டு நாம் சிலுவையை சுமந்து கொண்டவருக்கு சீஷனாகுவோமா? சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், நிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே வைக்கிறோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையே என் மேன்மை என்று சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி நாங்கள் பாட போகிறோம். ஓரிபலா ஷபரி கரபா, பவுலுக்குள்ளாக இருந்த தேவ சிந்தை இப்பொழுது நாங்கள் பாடும்போது எங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆஸ்திகளையும் பெருமைகளையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணி இதோ கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய சிலுவை பாடுகளை தனக்கு மேன்மையாக எண்ணின பவுலை போல இந்த நேரத்துல பாடுகளை நாங்கள் மேன்மையாக எண்ணும்படிக்கு எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கல்வாரி அனுபவம் தான் எங்களுக்கு
நாங்கள் உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம், குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்தேன் மேன்மையாகினேன், தூய்மையடைந்தேன் மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னிவிலா கை காணின்று சிந்துதோ தூயரோடன்பு, சென்னிவிலா கை
அலை கலங்கி ஆழ்த்துகையில் அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்குகையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வானையே மகிழ்வித்த மகிழ்வானையே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லாத நிலைமையில வெறுமையாய் நிற்கும் பொழுது ஆகாரை கண்ட தேவன் வனாந்தரத்தில் தாகத்தால தவித்த ஜனங்களுக்கு கண்மலை அவர் பிளந்த தேவன். தாகத்தினால தவித்து கொண்டிருக்கிற வனாந்தர வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கண்மலை உண்டு. கொல்கத்தா மேட்டிலே நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. அந்த கண்மலை நம்மோடு கூட இருக்கிறார். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் நம் தேவன் அல்லவா? ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவரற்று போகையில் ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவரற்று போகையில் கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. அல்லேலூயா அல்லேலூயா. பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணுகிற தேவன், பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணுகிற தேவன். நம் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை நேசிக்கிறவர் ஒருவருமே இல்லை. நம் நேசத்தை எப்படி அவர் நம்மளுக்கு அதை விளங்க பண்ணினார்னா, நம் பாவிகளாக இருக்கையில்
கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை அவர் விளங்க பண்ணினார். நம்மை மீட்பதற்காக அந்த கொடூரமான கோர சிலுவையை அவர் வேண்டாம் என்று சொல்லலை, விரும்பி விரும்பி ஏற்றுக்கொண்டார். நம்மை விரும்பினதுனால, நம்ம நேசித்ததுனால. உலகத்தில் உனக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, ஒரு காலத்தில் நம்மையும் இழந்துட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மாறாதவர், அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த பிரசன்னத்தை நோக்கி அந்த கல்வாரி சிலுவையில் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்போ ஒரு மனிதன் கல்வாரி சிலுவையை பற்றி கொள்கிறானோ அவனுடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். அவனுடைய கஷ்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற முடியும். அவனுடைய வியாதி பலகீனங்களை மாற்ற முடியும். அவன் தரித்திரத்தை மாற்ற முடியும். அவன் பிரச்சனைகளை மாற்ற முடியும். அவனுடைய நிம்மதியற்ற நிலைமையை மாற்ற முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்றால் அது கொல்கதா மேட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிற விலை மதிப்பற்ற அவருடைய மாபெரும் விலை கிரயமாகிய அந்த ரட்சிப்பு, அவர் நேசு சிந்தின ரத்தம், நேசு பட்ட பாடுகள், அதை தியானிக்கும் பொழுது அங்கே நாம் நின்றோமானால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அந்த பவனி வரும்பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து ஓசன்னா என்றார்கள். ஆனால் அவர் இந்த இரவு தானே, இந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் அதே போல் ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் 12 பேரும் கெத்சமனே தோட்டத்தில் விட்டு ஓடி போனார்கள். பேதுரு மறுதலித்து போனார். அன்பாயிருந்த ஒரு சீசன் மாத்திரம் சிலுவைக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? சிலுவைக்கு முன்பதாக இயேசுவை நோக்கி பார்த்து உம் சமூகம் பாக்கியமப்பா என்று சொல்லி ஆராதிக்கலாமா? சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரே நான் உங்களை நோக்கி வருகிறப்பா. என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவையை, என்னே உம் அன்பு, என் பாவம் நீங்கிட எடுத்தீர சிலுவையை, என்னே உம் அன்பு, தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே,
அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஆண்டவர்கிட்ட சொல்லமாப்பா, இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சி எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் உள்ள செல்வம் எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் உறவுகள் எல்லாம் மாயை. நான் பார்த்த வேலை, நான் பார்க்கிற வேலை, நான் படித்த படிப்பு, என் குடும்பம் எல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. என் வீடு, என் காரு எல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா. ஆனால் ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே எதையெல்லாம் நான் பார்த்து பிரமிச்சனோ அதை எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஆண்டவரை பிரமிக்கத்தக்க அழகுள்ளவர் எனக்காக அந்த கேடு அடைஞ்சிரப்பா. ஆண்டவரே பூர்ண அழகுள்ள தேவன். நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்துச்சு. அவர் அந்த அளவுக்கு துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். என் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக அவர் பட்ட பாடுகள், அவருடைய சரீரம் கிழிந்து தொங்குகிறதை பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய எந்த மேன்மையும், எவ்வளவு செல்வமோ, எவ்வளவு அழகோ, எவ்வளவு ஆசைகளோ, எவ்வளவு இச்சைகளோ, உலகத்துல எதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே எல்லாம் பெருசா இருக்குன்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் இயேசுவுக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லை. நம்முடைய கணவரை விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, உலகத்தில் உள்ள எந்த உறவுகளை விட என் இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உன் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உன் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உன் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ராஜாவை இயேசு ராஜா, இவன் நசரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைத்தார்கள். யூதருடைய ராஜா மாத்திரம் அல்ல, அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவும் அல்ல, புறஜாதிகளுக்கு ராஜா அல்ல, அண்ட சராசரங்களுக்கும் ஹல்லேலூயா எல்லா வானாதி வானங்களுக்கும் கொள்ளாத தேவன். அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், அவர் மகிமையின் தேவனாய் எனக்கு முன்பதாக அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரிமன ஷபர ஹதலரிவல கரபோ, ஓரிமன சங்கரப ஹதலரிவன கரபோ, ஓரிமன ஷீகலரிவன கோரதல ஷீகரபோ. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உண்மையா சொல்லுமா, உங்களை சுத்தி வர்றப்பா. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் உங்க ரத்தத்தினாலப்பா. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம்
வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் தள்ளாடுவது இல்லை. என் ஆண்டவர் என் வலதுகரம் பிடித்து என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தரிசனமாய் கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அவருக்கு முன்பதாக நாம் உத்தமமாய் நடப்போமா? உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் முழு இருதயமும் அப்பா மகிழுதையா. கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே, உம்மையே நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. பிரசன்னத்தை ராஞ்சிக்கிறதே. சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உண்மையாய் உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா அப்பா, எங்கள் வாழ்க்கையில் உள்ள வெறுமையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா வெறுமையும் கர்த்தர் அகற்றுங்கப்பா. தேவனே தேவனே தேவனே, ஆவிக்குரிய வெறுமைகளை அகற்றுங்க, ஆன்மீக வெறுமைகளை அகற்றுங்கப்பா. எங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வெறுமை, எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வெறுமையெல்லாம் அகற்றுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தினால் மாத்திரம்தான் அதை ஈடுகட்ட முடியும். ஆண்டவரே, நாங்கள் இழந்து தவிக்கிற ஏதோ ஒன்றுக்காக, நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய பிரசன்னம், நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய அன்பு, நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய கிருபை, நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய மகிமை,
மகிமை, நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய அபிஷேகம், நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய வல்லமை, நாங்கள் இழந்து தவிக்கிற தேவனுடைய வரங்கள், தேவனுடைய அப்பா அந்த சூழ்ந்திருக்கிற அப்பா அணைச்சு கொள்ளுகிற அந்த உணர்வு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா. பல நேரத்தில் அனாதை என்கிற அந்த உணர்வு, எனக்கு யாருமே இல்லைங்கிற அந்த உணர்வெல்லாம் எங்களை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அப்பா எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக உயிரோடு எழுந்த தேவன், எங்களுக்காக ஜீவனை ஆண்டவரை கொடுத்தது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்த தேவன். இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஆண்டவரே பரிபூர்ணப்படுவதாக, ஆண்டவரே மகிழ்ச்சி பரிபூர்ணப்படுவதாக, ஆரோக்கியம் பரிபூர்ணப்படுவதாக ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணப்படுவதாக. அப்பா எங்களுக்காக நீர் தரித்திரரானீர், எங்களுக்காக நீர் தரித்திரரானீர், எங்களுக்காக நீர் தரித்திரரானீர் ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யவனாகும்படி, அன்பிலே ஐஸ்வர்யவனாகும்படி, கிருபையில் ஐஸ்வர்யவனாகும்படிக்கு எல்லாவற்றையும் என் இயேசு இழந்தீரப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்தீர். எங்கள் சுயம் இன்னும் உடையலப்பா, ஆனால் நீங்கள் உடைக்கப்பட்டீங்க. எங்களுடைய மாம்சம் இன்றைக்கு ஆண்டவரை பிக்கப்படலை, ஆனால் உங்கள் மாம்சம் பிக்கப்பட்டது. நாங்கள் இன்னும் சாகலை. என் இயேசு எங்களுக்காக மரித்தீரப்பா, என் இயேசு எங்களுக்காக மரித்தீர். அன்பற்ற துரோகிகளாகிய எங்களுக்காக எப்படிப்பா ஜீவனை கொடுக்க உங்களுக்கு மனசு வந்தது? பல நேரம் நாங்கள் செய்கிறது எங்களுக்கே சம்மதி இல்லை. நாங்கள் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறோம். ஆனாலும் எங்களை எப்படி உங்களால் நேசிக்க முடியுது சுவாமி? எப்படி உங்களால் எங்களுக்கு அன்பு கூற முடியுதப்பா? எப்படி எங்களை நீங்கள் தேட்டுறீங்க? எப்படி எங்களுக்கு கரம் பிடிச்சு தூக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியலப்பா. இந்த அன்பு எங்களுக்கு இல்லையே, இந்த அன்பு எங்களுக்குள்ள இல்லையேப்பா. அந்த அன்பை எங்களுக்கு ஊற்றுங்க. அந்த வெறுமையான பாத்திரத்தில் தேவ அன்பை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் இந்த மாலை நேரத்தில் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் உங்கள் பாதத்தில் விழுகிறோம். கர்த்தர் எங்களை நினைத்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு பெரிய வியாழனாக இருக்கிறபடினால் இந்த பெரிய வியாழன் அன்று நடந்த சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதில் முதலாவது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வேலையை அவர் அறிந்திருந்தார், தம்முடைய வேலையை அறிந்திருந்தார். அவர் அந்த நேரம் அவர் அந்த பந்தியில் இருக்கும் பொழுது அந்த பந்தியில் நடந்த காரியங்களை அதிகமாக எழுதுனது யாருன்னா இயேசுவுக்கு அன்பாக இருந்த அந்த சீசன். மற்ற 4 சுவிசேஷங்களில் அந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து அவர்கள் எழுதினதை விட அந்த பந்தியில் என்னென்ன நடந்தது அப்படின்றத யோவான்
மிக தெளிவாக அவர் எழுதுகிறார். கிட்டத்தட்ட 13வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் அந்த கர்த்தருடைய பந்தியில் நடந்த காரியம், ஆண்டவர் பேசின காரியம். ஒரு மனிதன் மரிப்பதற்கு முதல் நாள் தான் மரணம் அடைய போகிறார் என்று அறிந்த பிறகு தன் குடும்பத்தாரிடத்தில், தன் வீட்டில் அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், அந்த முதலாளி வந்து கம்பெனியை விட்டு போகிறாரு அல்லது எம்டி போகிறாரு, மேனேஜர் போகிறாருன்னா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு போவாங்க. அதுபோல் இங்கே மெய்ப்பனாக இருந்து ஆடுகளுக்கு சொல்லக்கூடிய சத்தியங்கள் உண்டு. தலைவராக இருந்து தன்னுடைய சீசர்களுக்கு, குருவாக இருந்து சீசர்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியங்கள் உண்டு. ஆண்டவராக இருந்து மனுஷர்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியம் ஒன்று உண்டு. கிறிஸ்துவாகிய மேசியாவாக தான் அப்படிங்கிறத கடைசியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பேசுகிற வார்த்தைகளும் இதில் உண்டு. மாத்திரமல்ல, தான் ஒரு ராஜாவாக இருந்தும், தான் ஒரு எஜமானனாக இருந்தும், தான் எப்படி இருக்கணுங்கிறதையும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே முதல் நாள் ஆண்டவர் தம்முடைய வேலையை அறிகிறார். இதற்கு முன்பதாக அவருடைய வேலை 2-3 இடத்துல அவருடைய வேலையை குறித்து பார்க்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய ஊழியத்தின் துவக்க நாளிலே முதலாவது அற்புதத்தை செய்யும் பொழுது அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டிருந்தது. 3ஆம் நாளிலே கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள் அந்த விருந்துக்கு இயேசுவும் அவருடைய தாயாகிய மரியாலும் அவருடைய சகோதரர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. சீசர்களும் அவங்க போயிருந்தாங்க. அப்போ அவருடைய தாயார் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. முதல் அற்புதத்தை அவர் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய வேலை என்று சொல்லுகிறது எதுன்னு சொன்னால், அவருடைய மரணத்தை, அவருடைய மரண வேலையை அவர் பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய தியாக பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக தம்மையே அவர் ஒப்பு கொடுக்குற அந்த வேலையை தான் எப்போதுமே அவர் நினச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனத்தை கேட்குறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். யோவான் 7:30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை, எப்படிடாவது இந்த இயேசுவை பிடிச்சிடலாம், எப்படியாவது பிடிச்சிடலாம். ஜெபாலயத்தில் இருக்கிறப்ப பிடிச்சிடலாமா, அவர் வனாந்தரத்தில் இருக்கிறப்ப பிடிச்சிடலாமா, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறப்ப பிடிச்சிடலாமா, யாருடைய வீடுகளையாவது உட்காந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது பிடிச்சிடலாமா, இல்லை ஓய்வு நாளில் அவர் அற்புதம் செய்யும் பொழுது இதை அந்த இடத்துல குற்றப்படுத்தி அவரை பிடிச்சிடலாமா, அவருடைய பேச்சில் அவரை குற்றப்படுத்திடலாமா, எல்லா விதத்துலையும் அவரை சோதிச்சு நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுதே, மோசே என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது அவரை என்ன செஞ்சிடணுமா, பிடிக்க வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. என்ன இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிரதான ஆசாரியர்களும் சதிசேயரும் பரிசேயரும் ஜனத்தின் மூப்பர்களும் ஒவ்வொருத்தரும் எப்படியாவது இந்த இயேசுவை கொன்றணும், அழிச்சிடணும்னு சொல்லி நீங்கள் துவக்கம் முதல் அந்த சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, எரிச்சல் கொண்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற அந்த நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக இயேசு செயல்படுகிறார் என்று அவர்கள் அறிந்தார்கள். அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது ஒழிக்க வரவில்லை, அவைகளை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுவை குறித்து, மேசியாவை குறித்து, வரக்கூடிய ராஜாவை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறைவேற்றி கொண்டு தான் இருந்தார். இவங்க இயேசு கிறிஸ்துவோடைய உபதேசத்தில் எப்படியாவது அவரை சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எத்தனை முறை அவரை வகை தேடி பார்த்தாலும் அந்த டைம் வராததுனால, அந்த வேலை வராததுனால, அவர் மேலே இருந்த அந்த பிரசன்னம், அவர் மேலே இருந்த தேவ மகிமை, அவர் மேலே இருந்த தேவனுடைய பாதுகாப்பு இவங்களை தட்டி கழிச்சிட்டே இருந்துச்சு.
போர்ச்சேவர்களை அனுப்புகிறாங்க, போய் அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னால் அவரை போல் பேசுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. இவ்வளவு தாராளமாக பேசிகிட்டு இருக்காரு, அவரை போய் நீங்கள் பிடிச்சிட்டு வர சொல்கிறீங்களா? ஐயோ, அந்த அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டீங்களா, இதோ உலகமே அவருக்கு பின்னாடி போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வேலை வராதபடினால அவர் மேலே என்ன செய்ய முடியல, கை போட முடியல. ஆனால் இன்னொரு வேலை ஒன்று வந்துச்சு. லூக்கா 22வது அதிகாரம் 52-53 வசனம். லூக்கா 22வது அதிகாரம் 52வது வசனமும் 53வது வசனமும். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்கள். பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் 2 விதமான சேவர்களுடைய கூட்டம் இருக்கும். ஒன்று அந்த சினகாக்னு சொல்லுவோம் இல்லையா, இஸ்ரேவேலுடைய அந்த ரிலீஜியஸ் சைடுக்குன்னு சொல்லி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காவலர்கள் இருப்பாங்க. அதே போல் அரசாங்க சைடு பார்த்திங்கன்னா மிலிட்ரியில், இராணுவத்தில், அந்த அரண்மனையில் அவர்களும் சேவர்கள் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வர்றாங்க. திரும்ப வாசிங்க சிஸ்டர். லூக்கா 22:52. சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, இங்கே வந்தது யாருன்னா ரோம போர் சேவர்கள் அல்ல, பிரதான ஆசாரியர்களால் அனுப்பப்பட்ட அந்த தேவாலயத்தில் பணி செய்யக்கூடிய அந்த சேனைகள், அவங்க தான் வர்றாங்க. ஒரு கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. அவர் கல்லன் அல்ல, ஒரு திருடனை பிடிக்கிறது போல, ஒரு கொலைகாரனை, ஒரு குற்றவாளியை பிடிக்கிறது போல. நீ எதெல்லாம் எத்தனை பேர் வர்றாங்கன்னா சேனை தலைவர்கள், மூப்பர்கள், பெரிய கூட்டமாகவே வந்துச்சு. அவங்க வந்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கல்லன், அதாவது ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் வந்தாங்க. வருகிறது போல் நீங்கள் வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, கை நீட்டவில்லை உண்மைதான், கை நீட்ட முடியலை, அவங்களால கை நீட்ட முடியாது. ஏன்னா அவருடைய வேலை வரல. ரெண்டாவது வந்து அவர் மேலே இருந்த தேவ பிரசன்னம், அவர் செய்த அற்புதங்களை கண்ட ஜனங்கள், அதிசயங்களெல்லாம் கண்டிருந்த ஜனங்கள் இவருக்கு விரோதமாக எழும்புனா அவங்க வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணல, அந்த அவங்க கை நீட்டலை. அதை விட மிக முக்கியமான வேலை என்னென்னா, இந்த நேரத்தை தான் பரலோகத்தின் பிதா சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்குறார், அந்தகாரத்தின் கையில் ஒப்பு கொடுக்குறார். இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கவே முடியாது. அது தொடர்ந்து வாசிங்க. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்தகாரத்தின் அதிகாரம் என்று ஒன்று உண்டு. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கையில் போயிட்டுருப்பீங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள், இரவெல்லாம் போராட்டமாக இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், யுத்தங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். சொப்பனத்தில் கலங்கியிருப்போம், தரிசனத்தில் கலங்கியிருப்போம், அநேக பிசாசுகள் வந்து போராடுகிறத பார்க்க முடியும், மந்திரவாத வல்லமைகள் எழும்பி கிரியை செய்கிறத பார்க்க முடியும். அது அந்த அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்குது. அந்த ராத்திரி ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் மிட் நைட்டில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வந்து பிடிக்கிறாங்க. எப்பயுமே அந்த மிட் நைட்டில் தான் அந்த சாத்தானுடைய அதிகாரங்கள் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாக இருக்கிறது. அந்த வேலையில் இயேசுவை பிடிச்சிட்டாங்க. சரி, இப்போ இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது வந்து இதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இப்போ யோவான் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. திரும்ப யோவான் 13வது அதிகாரத்தில் வாங்க. 2-5 வரைக்கும், 2-5 வரைக்கும் இந்த பெரிய வியாழன் அல்லது கட்டளை வியாழன் என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே அவருக்கு சம்பவித்ததாவது. யோவான் 13வது அதிகாரம் 2-5 வரைக்கும். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டு கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். பாருங்கள், போஜன பந்தியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே ஒரு புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பழைய பஸ்கா நிறைவேறுதலாக, இதுதான்ப்பா நான் உங்களுக்காக இந்த பிட்டு கொடுக்குற அப்பம் தான் மெய்யான அப்பமாக இருக்குது, இது என் சரீரமாக இருக்குது, இந்த திராட்சை ரசம் என் ரத்தமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னப்போ
அவங்களுக்கு புரியலை. அவங்க வழக்கம் போல் ஒவ்வொரு வருஷத்தில் பஸ்கா கொண்டாடும் பொழுது அப்பத்தை பிட்டாங்க, திராட்சை ரசத்தை அவங்க பங்கிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த பஸ்காவில் கூட அவங்க பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த பஸ்காவில் சொல்லும் பொழுது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுனோடனே இவங்களுக்கு ஒன்றுமே அந்த அவர் சொல்கிறதுனுடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு புரியல. என்ன இவர் உடம்பு சொல்கிறாரு, இவரோட ரத்தத்தை சொல்கிறாருன்னு. ஆனால் இதுதான் இன்ன வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிற அந்த திருவிருந்து. இந்த திருவிருந்துக்கு நம்ம எவ்வளோ பயந்து வர்றோம். ஆண்டவரே, நான் இதில் வந்து தப்பாக நான் வந்து எடுத்துடக்கூடாது, ஆயத்தம் இல்லாமல் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எவ்வளோ ஒரு துணிகரம் இருந்துச்சுன்னா, சாத்தான் அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளார அவன் புகுந்தான். அந்த யூதாஸ் காரியத்து சரீர பிரகாரமாக அங்கே உட்காந்துருந்தானே தவிர இருதயத்தை எங்கே கொடுத்தான் அப்படின்னா பிசாசுக்கு கொடுத்துட்டான், பொருளாசையில் கொடுத்துட்டான். ஆனால் அவன் வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பானோன்னு நானா அப்படின்னு கேட்குறப்ப இவனும் நானோ அப்படிங்கிறான். ஆண்டவர் அவரும் சொல்கிறாரு, நீங்கள் மற்ற சுவிசேஷங்களில் படிக்கும் பொழுது இந்த துணிக்கை எடுத்து யார் கையில் கொடுப்பேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் கையில் தான் கொடுக்குறாரு. அவனும் வாங்கி புதிச்சிட்டு போகிறான். மீதி இருக்கிற 11 பேருக்கும் இவர் கேள்வி கேட்டோம், அவர் பதில் சொன்னார், அதையும் அவர் செஞ்சு காட்டினார், அதையும் அவன் வாங்கி சாப்பிட்டான். இவன் எங்கே போகிறான் அப்படின்னா பண்டிகைக்கு ஏதாவது வாங்க போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருதயத்தில் அறியாமை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரியலை. ஏசு என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு. யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரியும், அவர் தம்ம தான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன பிறகு. ஆனால் அவன் இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடாமல் பொருளாசைக்காக பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த பந்தி அவனுக்கு ஒரு அற்பமாக எண்ணப்பட்டுச்சு. அவன் வாங்கி போய் அபாத்திரமாக அதை புசித்ததுனால அவன் அந்த இரவு அவன் மரித்து போனான். இப்போ இந்த 2வது வசனத்தில் அவன் சொல்லும், அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், இதான் முக்கியமான காரியம். 3வது வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. இந்த இரவு தான் கடைசி இரவு. முன்னே 33 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு இரவில் மேய்ப்பர்கள் அங்கே இருக்கும் பொழுது தேவதூதர்கள் இறங்கி இதோ எல்லா ஜனத்திற்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு என்கிற கிறிஸ்து என்கிற இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு பாடி ஆராதிக்கிறாங்க. இயேசு பிறந்த நாளில் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு கலிகூறுதல் உண்டாகுது, நட்சத்திரங்கள்லாம் வந்து பாடுது, எல்லா காரியமும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவர் பிறந்த அந்த முதல் இரவுக்கும் அவர் இன்றைக்கு மரிக்க போகிற வாழக்கூடிய கடைசி இரவுக்கும் இடையில் ஆண்டவர் செய்த காரியங்கள் அதிகம். ஆனால் இந்த இரவு தாண்டி இன்னொரு இரவு இயேசுவுக்கு இந்த பூமியில் இல்லை. அவர் நான் எங்கேருந்து வந்தேன்னா அவர் அறிந்துன்னு சொல்லக்கூடாது, அவர் உணர்ந்து, அவர் ரியலைஸ் அவருக்கு அன்னைக்கு தான் ஞாபகம் வரல. அவர் அதை தான் அவரோட கான்சியஸுக்கு அதை தான் முன்னாடி வைக்கிறார். இனி நான் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, நான் எதற்காக வந்தனோ அந்த நிறைவேறுதலின் இரவு இந்த இரவு. பாடுகள் அனுபவிக்கிற, மீட்பை கொடுக்கிற, சாபத்தை சுமக்கிற, நோய்களை சுமக்கிற, மகா பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய நாள் இந்த மாலை வேளையிலேருந்து இது ஆரம்பிக்குதுன்னு சொல்லி, நான் இனி உலகத்தில் இருறேன், நான் பிதாவிடத்தில் போகிறேன்னு சொல்லி அவர் உணர்ந்து என்ன செய்கிறாருன்னா, முதல்ல செஞ்ச வேலை என்னன்னா, இப்போ நம்மலாம் வெளியூரில் இருக்கிறோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம், அல்லது ஒரு டெப்டேஷனுக்கு போகிறோம். இப்போ நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நம்ம போவோம். அல்லது ஒரு தண்டனை காலத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறோம், தண்டனை அனுபவித்து நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுவுமே கவலைப்பட மாட்டோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குறோம், அன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்னு வச்சுக்கோங்க, அல்லது ரிசைன்மெண்ட்டு போகிறோம்னா, அந்த ரிசைன் பண்ணி போகிற அன்றைக்கி அந்த கம்பெனியை நம்ம ரொம்ப ஒன்றும் விரும்ப மாட்டோம். நம்ம இதை விட ஒரு நல்ல பெட்டர் ஜாப் கிடச்சிருச்சு, நல்ல சேலரி வந்துருச்சு அப்படின்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பேப்பர் போட்டதுக்கப்புறம் இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க. நோட்டீஸ் பீட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க எல்லா பொறுப்பையும் அடுத்த ஆள்கிட்ட தள்ளி விட்டுட்டு இனிமேல் என்கிட்ட எதுவும் வராதிங்கப்பா, எனக்கு இந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய அந்த தரிசனத்தையும் அவர் உணர்ந்தவராக, புரிந்தவராக 100% அவர் செஞ்சுட்டு போனார். அல்லேலூயா. இப்போது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லாமல் என்ன அதை முக்கியமான வேலைன்னா, அவர் பாருங்கள், போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையில் கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினாலே துடைக்கவும் தொடங்கினார். ஒரு அடிமை தான் ஒரு எஜமானனுக்கு இந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த நாட்களில் எல்லாத்தையும் படைத்த தேவன், நாம தான் அவருக்கு செஞ்சுருக்கணும். அவர் தேவன், அவர் ராஜா, அவர் மகிமை தேவன்.
மனுஷன் அவருடைய காலை கழுவி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா தான் படைச்ச மனுஷனுடைய காலை கழுவுறாரு. யார்? பாவிகளும் துரோகிகளுமாய். நம்ம அந்த ஆராதனை வெளில கூட நம்ம பார்த்தோம். 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்க போயிட்டான். ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுதளிக்க போகிறான். அவருக்கு எல்லாமே தெரியும், முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த பந்தியில் இருக்கும் பொழுது, பேதுருவே நீ என்ன மறுதளிக்க போகிறேன்னு பர்டிகுலராக சொல்கிறாரு. 3 தரம் மன்னிப்ப, சேவல் 2 தரம் கோவும், நீ 3 தரம் மறுதளிக்கிற போகிற. அது மட்டும் இல்லை, நீ என்னென்ன காரியம் பண்ண போகிறன்றது சொல்லிட்டாரு. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகும் காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருந்தார். அறிஞ்சிருந்தும் அந்த காலை கழுவுறாரு. இன்றைக்கி நம்ம நம்பிக்கை துரோகிகள், நம்ம காட்டி கொடுக்குறவன், முதுகில் குத்துறவன், சபிக்க போகிறவன் காலை நம்ம கழுவவே மாட்டேன். எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் சில சபைகளில் சபை போதகர் தன் விசுவாசிகளுடைய கால்களை கழுவி திருவிருந்து கொடுக்கறதே எனக்கு தெரியும். நாம் அப்படி செய்கிறது இல்லை. ஆனால் அது சடங்காச்சாரமாக செய்கிறோமா, தாழ்மையின் வெளிப்பாடாக செய்கிறோமாங்கிறது அது அவங்களுடைய இதை பொறுத்து இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அந்த தாழ்மையை வெளிப்படுத்தினார். ரொம்ப கஷ்டங்க. நம்மளெல்லாம் செய்ய சொன்னால் உண்மையிலுமே நம்ம முடியுமா? சில மத நம்பிக்கையாளர்கள் சில காரியங்களை செய்கிறாங்க, பாத பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் மனுஷனுக்கு செய்யலாம், மனுஷன் தேவனுக்கு செய்யலாம். உலகத்திலேயே தேவன் மனுஷனுக்கு செஞ்சது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். 14வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், 13லேருந்து 17 வரைக்கும் படிக்கும் பொழுது, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் தான் போதகர், நான் தான் ஆண்டவர் படைச்சவர். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் படித்தேன். காலை கழுவுனது எங்கே கழுவுனாங்க அப்படின்னா, பவுல் சிறைச்சாலையில் இருந்தப்போ அவங்க காயங்களை கழுவுனாங்க. அதுக்கப்புறம் எங்கே கழுவுனாங்கன்னு எனக்கு தெரியல. சில இடங்களில் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறத நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறந்துடுறோம். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யாரையாச்சும் நம்ம பிடிச்சி வெக்கப்படுத்தணும், நமக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூப்பிட்டு வச்சு தாராளமாக காலை கழுவிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்க, அல்லேலூயா. நிச்சயமாக செய்யலாம், நிச்சயமாக. நான் இன்றைக்கி காலை பாடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. காலை உடைக்கிறனா இல்லையான்னு பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் தெரிஞ்சும் காலை கழுவிடார். இன்றைக்கி அந்த தாழ்மை நம்மக்கிட்ட இல்லைன்னா, இன்றைக்கி நம்ம பாடணும், சிந்தை வாழ்விலும் நான் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வேன். பாட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, வாழணும். ஆமேன், ஆமேன். இல்லைன்னு சொன்னால் நம்ம தேவனுக்கு நற்சாட்சி உள்ளவர்களாக அல்ல, பொய் சாட்சி சொல்லுவர்களாக இருப்போம். 30லேருந்து 32 வரைக்கும் வாசிங்க. இந்த 13வது அதிகாரம் 30லேருந்து 32. அவன் புறப்பட்டு போன, இது யூதாஸ் காரியத்து. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் மறுமை. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியங்க. ஐயா, எனக்கு ஃபேக்ஸில் இப்போ எனக்கு ப்ரொமோஷன் வருது, இன்க்ரிமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை வேலையை விட்டு துரத்துங்கன்னு சொல்கிற நேரத்தில் ஹையர் ஆஃபீஸில், எங்கேயோ கார்பரேட் ஆஃபீஸ் அல்லது டெல்லி மேலே இருந்து இந்த மனுஷன் எனக்கு ப்ரொமோஷனில் வேணும், ஒன்றில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, கூட உள்ளவங்க பிடிக்கலன்னு சொல்லி இவரை துரத்தணும். அதாவது இமிடியேட் பாஸ் அவர் வேணான்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஆனால் சுப்ரீம் ஹையர் அத்தாரிட்டியில் உள்ளவங்க இல்லை இவருக்கு நான் இவ்வளோ ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவன் காட்டி கொடுக்க போகிறான், இப்போ இவருக்கு என்ன போய் கிரீடத்தையாக கொண்டு வர போகிறான், அரசாங்கத்தையாக கொண்டு வர போகிறான், நான் போய் பிளாத்தை காலி பண்ணிட்டு ஆண்டவரை நீங்கள் அங்கே உட்காருங்க அப்படின்ட்டு இல்லை, காட்டி கொடுக்க போகிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பட்டயங்களையும் தடிகளையும் பிடிச்சிட்டு வர போகிறாங்க, என்னை அடிக்க போகிறாங்க, என்னை அவமானப்படுத்த போகிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். நம்ம பாட அனுபவிக்கும் பொழுது, நம்மளுக்கு விரோதமாக யாராவது சூழ்ச்சி செய்யும் பொழுது சந்தோஷமாக சொல்லலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும், அதாவது தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பவனால் அதுவே தேவனுக்கு உகந்ததாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரியை கர்த்தர் காண்பிச்சுட்டு போயிட்டாரு. நாம் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது
கர்த்தர் மகிமைப்படுகிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நானும் மகிமைப்படுறேன், என் பிதாவும் மகிமைப்படுறாரு. அதே போல் இன்றைக்கி நாம் அந்த நீங்கள் அதில் பேதுரு எழுதும்போது சொல்லுவார், அவர்களால் தூசிக்கப்படுகிறார், உங்களால் மகிமைப்படுகிறார். உங்களில் உள்ள ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் மகிமைப்படுகிறார். எப்போ நம்ம பாடு அனுபவிக்கிறோமோ, கிறிஸ்துவின் நிமித்தமோ, சத்தியத்தின் நிமித்தமோ, நீதி நிமித்தமோ, உண்மை நிமித்தமோ பாடு அனுபவிக்கும் பொழுது வெளியில் நம்ம மனசு வேணால் சில நேரத்தில் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உண்மையாகவே அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்படுவார். இந்த பாடுகளை கர்த்தர் மகிமையாக மாற்றி கொடுப்பார். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவமானப்படுத்திட்டு போட்டும், திட்டிட்டு போட்டும், தூசிக்கட்டும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து குறித்து பின்னாடி சொல்லும் பொழுது அவர் இனிவரும், அதாவது அந்த தமக்கு வரப்போகிற பாடுகளை, அதாவது மகிமையை நினச்சி பாடுகளை அவர் எண்ணாது இருந்தார். அவமானத்தை எண்ணாமல் பாடுகளை சகித்து. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம், இப்போ இருக்கிற பாடுகள், கண்ணு முன்னாடி இருக்கிற பாடுகள், இன்னும் 1 மணி நேரம், இன்னும் 1 நாள் 2 நாள் நடக்கக்கூடிய அந்த பாடுகள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பின்னாடி வரக்கூடிய மகிமையை நம்ம பார்த்துட்டோம்னா, நீ எவ்வளோ வேணாலும் என் மேலே ஏறி மிதிச்சுட்டு போ, எவ்வளோ வேணாலும் என்னை தூசிச்சுட்டு போ, எவ்வளோ வேணாலும் என்னை அடி, எவ்வளோ வேணாலும் என்னை கொல்லு அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துடலாம். ஸ்தேவான் கல்லை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, குழியில் தள்ளிட்டாங்க. ஆனால் அவர் கொஞ்சம் கூட பயமே இல்லையே, கொஞ்சம் கூட அவர் என்ன பண்ணல. அவர் அந்த நேரத்தில் கூட இயேசு செஞ்ச ஜெபத்தை செஞ்சுட்டு போனார். ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் இந்த அறியாமல் செய்கிறாங்க, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாது வரும். அப்போ எப்போ அந்த நினைப்பு வந்துச்சுன்னா, நமக்கெல்லாம் மரணம் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு சொல்லுவாங்க, ஜோக்குக்கு சொல்லுவாங்க, கடவுள் வந்து ஒருத்தரை வந்து சோதிக்கிறதுக்காக அவன் மேலே, உங்கள் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறானே, அவனை பிடிச்சி வந்து மேலேருந்து தள்ளி விட்ருவோம், அவன் அம்மானு கூப்பிட்டானா, அப்பான்னு கூப்பிட்றானா, இல்லை கடவுளேன்னு கூப்பிட்றானா அப்படின்னு பார்த்தா அவன் வேறு வார்த்தையை சொல்லிட்டு போயிடும். அவன் கடவுள் சொல்லுவான், நீ என்ன சொன்னாலும் என்னையே தான் அவர் சொல்லுவார்னு கடவுளை கூப்பிட கண்ணா முன்னாடி திட்டிட்டு செத்து போயிடுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அவர் பாடுபடும் பொழுது முறுமுறுக்கலை, வையப்படும் பொழுது பதில் செய்யலை. தம்மை நியாயமாய் தீர்ப்பு செய்கிற கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியை நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. 35வது வசனம், ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவர் எவ்வளோ ஏக்கத்தோடு சொல்கிறாரு பாருங்க. இன்றைக்கி நம்ம அந்த சீசனை குறித்து பாடணும். அந்த சீசத்தினுடைய முக்கியமே என்னென்னா அன்பு. நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தேன், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், அப்படியே ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் சீசர்கள் சேர்ந்துருந்தாங்களோ இங்கே ஒரு மனமாக இருந்தாங்க. நீங்கள் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனப்பட்டவர்களாய் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடமில்லாத இருதயத்தோடு வாசம் பண்ணி தேவனை துதித்து எல்லா நற்சாட்சி பெற்றிருந்தாங்க. கர்த்தர் அவங்களோடு இருந்தார். பலான ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நான் பட்டவர்களாக வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது. 5ஆம் அதிகாரத்தில் அனனியால் சப்ரால் அவங்க இதானதுக்கப்புறம் அந்த ஒருமனப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒருமித்து ஒருவனும் தங்களுடையதாக நினைக்கல, எல்லாத்தையும் வந்து பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது புறஜாதி ஜனங்களும் பார்க்குறாங்க, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எப்படி இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கன்னா அது கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பை பார்த்து அநேகர் வந்து கர்த்தர்கிட்ட வந்தாங்க. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்மை தான் நிச்சயமாக அடுத்தவங்களை நம்மகிட்ட கொண்டு வரும். நான் ரொம்ப வெக்கமாகவும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ப்ரேயர் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன டிஸ்பியூட் வராமல் இருக்காது. சின்ன ஒரு மாரல் டிஸ்ஒப்பீனியன் வரும், கருத்து வேறுபாடு வரும், கோபங்கள் வரும், கசப்பு வரும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் அந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, சத்துரு நம்மளுடைய ஒற்றுமையை குலைப்பதற்கு அவன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஊழியங்களாக இருக்கட்டும், வேலை எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு மனதை கெடுக்கிறது யாருன்னா பிசாசு. அப்போ நம்ம அந்த ஒரு மனம் உண்டாகணும்னா நானே அதை தாழ்த்திக்கிறேன், நானே அந்த பழியை நான் என்ன பண்ணிடுறேன், நான் ஏற்றுக்கிறேன். ஐயா ஏன் தப்பு தான், நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இதை நான் திருத்திக்கிறேன். தப்பே நான் செய்யலைன்னா கூட, அல்லது 2 பேருக்கு இடையில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தும் பொழுது, ஐயா கொஞ்சம் நீங்கள் பெரியவர், கொஞ்சம் தயவு பாராட்டி நீங்கள் மன்னிச்சிடுங்க. அந்த உண்மையிலுமே யாராச்சும் ஒருத்தர் தப்பு தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருப்பார், அவர்கிட்ட போய் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல பண்ணிட்டீங்க, ஏதோ அவசரத்தில், பரவாயில்ல இதெல்லாம் மாற்றிக்கலாம். இன்றைக்கி எனக்குள்ள பிரச்சனை வரும்போது எனக்கு ஆலோசனை சொல்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆலோசனை இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். அப்போ எப்போனா அந்த தாழ்மை எங்கே வருதோ உறவு நீடிக்கும். தாழ்மை பெருகும் பொழுது
எல்லா இடத்துலையுமே ஒரு ஜெயத்தை காண முடியும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அன்பின் இலக்கணம் வந்து அன்புடைய இன்னொரு பரிமாணம் வந்து தாழ்மை. ஒருவனும் தங்களிலும் அடுத்தவங்களை மேன்மையாக நினைக்கணும். அதை தான் ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார். அதை தான் இந்த அதிகாரத்தில் துவக்கத்திலேருந்து வர்றாரு. நானே உங்கள் காலை கழுவிட்டேன்னா, அவர் வெறுப்புலையா காலை கழுவுனார், பாத்திரம் விளக்குற மாதிரி வரக்குன்னு விளக்குனாரா? இல்லை இல்லை, எவ்வளோ பாசமாக எவ்வளோ அன்பாக இந்த கால் என்னைக்காச்சும் எனக்காக ஓடும். இன்றைக்கி வேணால் என்னை விட்டுட்டு ஓடிடும், ஆனால் இந்த கால் பேதுரு இன்றைக்கி என்னை மறுதளிப்ப, ஆனால் இந்த கால் தலைகளாக சிலுவையில் அறையப்படும் பொழுது உன் கை கீழே கிடக்கும், காலு மேலே கிடக்கும். அது சொல்லிட்டு தானே போகிறார். யோவான்ட்ட கடைசி பகுதியில் சொல்லும் பொழுது, யோவான் நற்செய்தி நூலில், நீ உனக்கு இப்போ இளம் வயதாக இருக்கிறப்போ உன் இஷ்டத்துக்கு அலையிறப்பா, ஆனால் உனக்கு ஒரு நாள் வரும் நீ விரும்பாத இடத்துக்கு உனக்கு கொண்டு போவான். அப்படி எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தாருங்க, எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தார். அப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்தார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் அவர் பின்னாடி தூரத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து தான் கட்டளைகளை கொடுக்குறாரு. 14வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது முதல் 3 வசனம் அங்கே ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. யோவான் 14, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போகிறாரு பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இங்கே ஒன்றும் இல்லைப்பான்னு. ஆனால் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ நான் போகிறேன், உங்களை விட்டுட்டு போகிறேன், உங்களை நான் மறந்துடல. இதோட நம்ம சாப்டர் க்ளோஸ் இல்லை, ஆனால் நிச்சயமாக நான் வருவேன்னு சொல்லி ஒரு பரலோகத்தை குறித்து பேசிட்டு போகிறார். இப்போ இந்த பூமியில் அவர் அந்த கடைசி அந்த பந்தியில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் எப்போ அந்த வஸ்திரத்தை அவர் மாற்றினார்னு எனக்கு தெரியாது. தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி அந்த சீலை எடுத்து சுற்றிட்டு எல்லாத்தையும் பண்ணுறார். திரும்ப அவர் எப்போ இதெல்லாம் எடுத்து பேசினார். ஆனால் அந்த தாழ்மை நிலைமையில அவர் இந்த வசனத்தை சொல்லிகிட்டு இருக்காரு. நான் பரலோகத்தை குறித்து பேசுகிறாரு. 9லேருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்கிறாரு. எல்லாரும் பிதாவை பிலிப்பு வந்து சொல்கிறாரு, எனக்கு பிதாவை காண்பீங்க, எனக்கு அது போதுனோடனே அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகிறார். எப்போ நான் இவ்வளோ நாள் அவன் கூட இருக்கிறேன், இருந்து என்னை பிதாவை காண்பின்றியே. அப்போ என்னென்னா, நான் வேறு பிதா வேறு இல்லை. அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா, உண்மைதான், திரியேக தேவன் ஒருவர் தான். ஆனால் இந்த பூமியில் அவர் வாழ்ந்த பொழுது கடவுள் எப்படி ஒரு மனுஷனை நடத்தினாரோ, கடவுள் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இயேசு இருந்தார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் குற்றப்படுத்தக்கூடும். ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்தமான அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர் காண்பிச்சுட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்மள்ட்ட யாராச்சும் வந்து கிறிஸ்துவ எங்களுக்கு காண்பீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் என்னையை பாருன்னா சொல்லணும். அதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை பின்பற்ற வேணுமானால் என்னை பின்பற்று, கிறிஸ்துவை பார்க்கணுமா என்னையை பாரு. அதை தான் இங்கே ஒரு மாடலாக சொல்லிட்டு போகிறார். எப்பயுமே நான் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன அப்படின்னா, நமக்கு மேலே ஒரு தலைமைத்துவம் இல்லைன்னா நம்ம வீணாக போயிடுவோம், நம்ம தப்பு பண்ணிடுவோம், உருப்பட மாட்டோம். என்றைக்குமே ஒரு தலைமைக்கு கீழே நம்ம அடங்கியிருந்தோம்னா, நம்மளை கொட்டுறதுக்கு, நம்ம நியாயம் விசாரிக்கிறதுக்கு, நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தார்னா நிச்சயமாக நம்ம தவறு செஞ்சிடவே மாட்டோம். இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக தான் இருந்தார். அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் பிதாவை முன்னிறுத்தி கொண்டு போனார். இன்றைக்கி நீங்களும் நானும் அதே போல் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி போனோம்னா இயேசு கிறிஸ்துவையே நம்ம பிரதிபலிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அப்போ அந்த நோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் நம்ம போகணும். 16வது வசனம் 17வது வசனம் ஸ்பீக்கிங் அபவுட் ஹோலி ஸ்பிரிட். அவர் சொல்கிற அண்ணன் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படலை உலகத்தில். அவர் வந்து இயேசு கிறிஸ்து மேலே வந்து இறங்கினார். ஆனால் இயேசு மரித்த பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பெந்தகோஸ்தே நாளில் தான் அவர் வர்றார். அப்போ வரும் பொழுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்க முடியாத சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இவர் போய் பரலோகத்தில் போய் அவருடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் இருந்து நமக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. இங்கேயும் அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு, அங்கேயும் போய் விண்ணப்பம் பண்ணுறாரு, நம்மளுக்கு கொடுக்குறாரு. இன்றளவும் ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே வந்து இறங்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட விண்ணப்பம் பண்ணால் தான் வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் எவ்வளோ தான் முக்கி ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்படின்னு சொல்லி கதறினாலும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஆவியானவரை அவர் கொடுக்கிறார். அவர் கொடுத்து எதுக்காக கொடுக்குறாருன்னா, உலகத்துக்காக கண்ணாபண்ணான்னு கொடுக்கல, ஒரு ஃபேஷனுக்காக. இன்றைக்கி அந்நிய பாஷை பேசிட்டா ஒரு பெரிய வரம் வேறு, அபிஷேகம் வேறு, நமக்குள்ளே தங்கி இருக்கிறது வேறு. அது பின்னாடி ஆவியானவர் குறித்து நாம் பார்க்கலாம். பல நேரம் அந்நிய பாஷை பேசிட்டா நம்ம பெரிய பரிசுத்தமான இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா பெரிய ஆள் இல்லை, வாழ்கிறது தான். எதுவுமே இல்லாமல் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 15 எடுத்துக்கலாம்.
யோவான் 15. அந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு தோட்டத்தை வச்சு சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இஸ்ரவேலில் அதிகமாக இருக்கிறது இந்த காரியங்கள் தான், திராட்சை தோட்டம். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்குற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எவ்வளோ அன்பு நிறைஞ்ச தேவன் பாருங்கள். நானாக உன்னை பிடுங்கி போடலப்பா, நீ என்னில் தான் இருக்கிற, சபையில் உட்காந்துருக்கிற. ஆனால் நீ கனி கொடுத்த அப்படின்னா யார் கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுறாருன்னா பிதா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. நீ கனி கொடுக்கலன்னா வெட்டி போடுறது யார்? பிதா தான். அப்போ பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே இருக்கணும்னா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை என்னிடத்தில் வரான். அப்போ உங்களையும் என்னையும் பிதாவானவர் தெரிஞ்சு கொண்டபடினாலே கிறிஸ்துவின் இடத்துல வந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருக்கிறோம். அவர் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களை நிலைத்திருப்பேன். அந்த 3 காரையும் சொல்கிறாரு. திராட்சை செடி இயேசு, திராட்சை தோட்டக்காரர் பிதா, கொடிகள் நாம், கனிகள் நம்முடைய கிரியைகள். நீ என்ன நிலச்சிருந்தா தான் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படிங்கிறத இதில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, திரும்பவும் அந்த பழைய காரியம்தான். ஊழியக்காரன் தன் எஜமானில் பெரியவன் அல்ல என்ற வார்த்தையை நினச்சிக்கங்க. என்ன துன்பப்படுத்துவது உண்டானால் உங்களை துன்பப்படுத்துவார்கள். 20வது வசனம் 19, 20 படித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும். நீ கிறிஸ்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும்னா, நீங்கள் உண்மையிலுமே கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். உங்கள் மேலே ஆவியானவர் தங்கி தாபரிக்கும் பொழுது, உங்களில் அபிஷேகம் பெருகும் பொழுது பரலோகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 15ஆம் அதிகாரம் 18 வாசிச்சிங்கன்னா அந்த பகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காரணமே இல்லாமல் உலகத்தான் பகைப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது தெருவில் போகும் பொழுது, வண்டியில் போகும் பொழுது, குடியிருக்கிற பகுதியில் கடைக்கு போகும் பொழுது ஒருத்தர் காரணம் இல்லாமல் உங்களை வந்து சண்டை போடுறான் அப்படின்னா அவன் வேறு ஆவியால் நிரம்பி இருப்பான். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவோட சீசனாக கிறிஸ்துவுக்குள்ளே கனி கொடுக்கும் பொழுது பிசாசால அவன் அந்த எரிச்சலை தாங்கவே முடியாது. அந்த எரிச்சலை யார் மூலமாக கொட்டுவான் அப்படின்னா, அவனால் யார் ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்களோ, அது நம்ம சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். யார் பிசாசுக்கு தங்களை இடம் கொடுத்துருக்குறாங்களோ அவங்கள வச்சு பல நேரத்தில் உங்களை பகைப்பான். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார், நான் போகிறேன்ப்பா, ஆவியானவர் வருவார், ஆனால் உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை படித்து பாருங்கள். ஒரு பக்கம் அற்புதம் நடக்குது, ரட்சிப்பு நடக்குது, சுகம் உண்டாகுது. ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தாலும் ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கும். ஒரு அற்புதமும் இருக்கும், ஒரு எழுப்புதலும் இருக்கும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும், ஊழியக்காரர்கள் ஏற்படுவாங்க, ஆவியானவர் இறங்குவார். அதே சமயம் அவங்க பிரச்சனைக்கூடாக தான் போவாங்க. ஒன்று சரீரத்தை அடிக்கப்படுவாங்க, காவல் வைக்கப்படுவாங்க, என்னென்னமோ நடக்கும். இவங்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லுவாங்க, கொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு நீதிமானாய் நம்ம இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பாடுகள், பிரச்சனைகள், தேற்ற வளன் எல்லாமே இருப்பாங்கன்றதை அந்த கடைசி நேரத்தில் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரமும் இதே தான், பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா நிருபங்களும் யாரால் எழுதப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவியானவர் எழுதினார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவ வசனங்கள் வந்து தேவ மனுஷர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினாங்க, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினாங்க. அப்போ இன்றைக்கு உங்களை என்னை நடமாடும் நிருபங்களாக வச்சிருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 17வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு ஜெபங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுத்தார் பாருங்க. இதை போய் வீட்டில் தியானிச்சு பாருங்களேன், அழுக வரும். அவருடைய ஊழியத்தின் நிறைவேறுதலை சொல்கிறார், பிதாவே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். 4வது வசனம் 17:4 நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார்னா நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? முதல்ல அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்றதே நம்மளுக்கு தெரியலையே. இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உமது சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று வந்தவர் பூரணமாக அவருடைய புஸ்தக சுருளில் எழுதி வச்சிருக்கார். இப்போ நீங்கள் வந்து புரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு நாளைக்கு இதுபடி செய்யணும். நீங்கள் வந்து இப்போ டீச்சிங் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சிலபஸ் வந்து இன்னைக்கு இதுக்குள்ளே நடத்தி ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி இந்த பாடத்தை நடத்தி ஆகணும், இந்த நாட்களில் இந்த டெஸ்ட்டு வச்சாகணும், எல்லாமே போர்ஷன் கவர் பண்ணி ஆகணும். அதே போல் தான் ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. அந்த திட்டத்தின்படி செய்யணும். இதை யார் செஞ்சு முடித்தாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தான் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா, இனி எப்போ அவர் என்னை கூப்பிட்றாரோ நான் அப்போ போய் சேர்ந்துருவேன். இப்பொழுதே நான் பானபலி அவரோட போயிருவேன். இன்றைக்கி ஒரு நல்ல கிறிஸ்தவன், நல்ல ஒரு சீசன், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வரைபடத்தை, அந்த திட்டத்தை அறிஞ்சிருக்கணும், அதன்படி செய்யணும், ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். பவுலுக்கு அதே கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால தான் நான் போகிறேன், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன், திரும்ப வருவேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. பவுல் சொல்கிறாரு, இதோ இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை அவர் பார்த்தாரு. தேகத்தை விட்டு கிறிஸ்துவோடு கூட இசைந்து, அதாவது சேர்ந்திருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. அந்த வாழ்க்கை நமக்கு வேணுங்க. யோவான் 18 எடுத்து பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்து நிகழ்வுகள். யோவான் 18 முழுக்க கெத்செமனே தோட்டத்தில் அங்கே ஒரு தோட்டம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி நிமிஷத்தில் கூட அவர் போராடி ஜெபம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம், அந்த இரத்த துளிகள் வேர்வையோடு கலந்து அவ்வளவு பாரத்தோடு ஜெபிச்ச ஜெபம் யார் எந்த மனுஷனும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செஞ்சிருக்கவே முடியாது. அவர் தம் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் அவர் ஜெபம் பண்ணினார். நான் நினைக்கிறேன் இந்த வழக்கத்தின்படியே அவங்க ஜெபம் பண்ண போனாங்க. யூதாசு அவர் எங்கே போய் ஜெபிக்கிறாருன்றதை அறிஞ்சிருந்தான். ஆனால் அந்த இரவு வேளையில் இவருடைய பலத்த சத்தத்தோடு ஜெபிச்ச அந்த ஜெபம் இவருடைய குரலை கேட்டே நேராக அங்கே கொண்டு வந்திருக்கும். இவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறான், 1 மணி நேரம் விழித்திருங்கப்பா, தனக்கு நேரிட போகிறதெல்லாம் அவர் அறிஞ்சிருந்தார். சீக்கிரத்தில் அவர் சொல்கிறாரு, இன்னும் அவங்க வரவே இல்லை, அவங்க தூங்கிட்டு இருக்கவங்களை பார்த்து சொல்கிறாரு, இதோ என்னை காட்டி கொடுக்குற வந்து விட்டான், இனிமேல் நீங்கள் நித்திரை பண்ணி இழைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வந்தார்கள். எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தாருங்க. எல்லா சென்ஸும் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆவிக்குரிய ஐம்புலன்களும் அவருக்கு திறந்துருந்துச்சு, எங்கேருந்து வர்றாங்க, என்ன சத்தம் வருதுன்னு. ஸோ இந்த கடைசி இந்த கெத்செமனே தோட்டத்தினுடைய அனுபவத்தின் போல தான் நமக்கும் நம்ம ஜெப வாழ்க்கை இருக்கணும். இந்த நேரத்தில் கூட பாருங்கள், அவருடைய அன்புக்கு எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்கள். தன்னை பிடிக்க வந்தவனை தன் சீசன் காதை வெட்டிட்டார். நானாக இருந்தால் என்ன பண்ண, என்ன வெட்ட தெரியாமல் வெட்டிகிட்டு இருக்கிறேன், காதை போய் வெட்டிகிட்டு இருக்கேன், கழுத்து எங்கே இருக்குது காது எங்கே இருக்குன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இவர் அவ்வளோ இரக்கமுள்ள தேவன். அந்த நேரத்துலையும் அவன் காதை எடுத்து எப்படிப்பா உங்களால் முடிஞ்சிச்சு, எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? அது தேவ அன்பு. இந்த இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா கைது செய்து விசாரணை பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அசம்சனில் தான் அவங்க எடுத்துருக்குறாங்க, இப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் இயேசுவை அவங்க சித்திரவதை பண்ணாங்க, இயேசுவை அடித்தாங்க. 13வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் எங்கெங்கே கொண்டு போகிறாரு பாருங்களேன். கிட்டத்தட்ட 5 இடத்துல விசாரணை பண்ணுறாங்க. நான் வந்து 6 இடம் முன்னாடி தியானித்தேன். ஆனால் இந்த அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 13வது வசனம் 12லேருந்து படிங்க. 18வது அதிகாரம் 12லேருந்து. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாக இருந்தான். முதல்ல இந்த காய்பாக்கிட்ட தான் கொண்டு போகிறாங்க விசாரணைக்கு. ஏன் கொண்டு போகிறாங்கன்னா, அவன் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பான். எல்லா மனுஷனுக்காகவும் ஒருத்தர் மறிக்கிறது நலமாக இருக்குன்னு சொன்னது பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தவன் இவன் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியாக இருந்தபடியால் அவனை வந்து தீர்க்க தரிசனமாக அதை சொன்னான் அப்படின்னு. இவன் இதுக்கு முன்னாடி அவன் தான் பழைய ஆள். இப்போ வந்து அவன் இன்னொருத்தன் வந்துட்டான், காய்பா வந்துட்டான். ஸோ இங்கே அண்ணா வந்து சொன்னதுனால, நீ தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த ஆள் இவர் தாயான்னு காட்டி நீ என்ன சொல்கிற, இவரை வந்து தீர்த்தரலாமா, அதாவது நியாயம் தீர்த்தரலாமான்னு சொல்லி கேட்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் போய் எங்கே அனுப்பிவிட்றாருன்னா, நான் இப்போ பிரதான ஆசாரியன் அல்ல, அங்கே காய்பாவுக்கு அனுப்பிவிட்றாரு. 24வது வசனம். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். இதுக்கு முன்னாடி அவர் அடிச்சிட்டாங்க சீசர்கள்லாம், அந்த வேலைக்காரன்லாம் அடிக்கிறான். பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா நீ உத்தரவு சொல்கிறதுன்னு சொல்லி அடித்து அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. ஆனால் 2வது எங்கே போகிறாரு அப்படின்னா, அண்ணா வந்து காய்பாக்கிட்ட அனுப்புகிறான். காய்பாவும் விசாரித்து பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னா 28வது வசனம். அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். இங்கே யார்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா, பிலாத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க.
இப்போ மூணாவதாக ஒருத்தர் விசாரிக்கார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் விசாரித்தார், நியாயம் தீர்க்க முடியல. ரெண்டாவதாக அதாவது அண்ணா விசாரித்தார், காய்பா விசாரிக்கிறாங்க, இவரை குற்றஞ்சாட்ட முடியல. சரி, நியாயப்பிரமாணத்தின்படியும் குற்றஞ்சாட்ட முடியல, பொய் சாட்சிகளை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, முடியல. ஆனால் காரணமே இல்லாமல் அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மூணாவதாக தேசாதிபதிகிட்ட கொண்டு போகிறப்ப இவங்க எவ்வளோ யோக்கியம் பாருங்கள். அன்னைக்கு பஸ்கா நாங்கள் உள்ளே வந்தால் தீட்டுப்பட்டுருவோமா, ஆனால் உண்மையான பஸ்காவை அடிக்க கொண்டு போகிறாங்க. அரண்மனைக்குள்ளே உள்ளே போகாததுனால அவர் வெளியில் வர்றார். இவங்களை மதித்து, என்னப்பா வேணும், இந்தால சிலுவையில் அறையணும், இயேசுவை சிலுவையில் அறையணும். ஏன் சிலுவையில் அறையணும்? அதாவது எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க. யாரையும் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதனால் நீ தீர்த்துரு. இவனுக்கு ஜீவாதிபதி மேலே அதிகாரம் இல்லைங்கிறது அவனுக்கே தெரியுது. ஆனால் யார் மூலமாக தூண்டி விட்றாங்கன்னா, அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற மூலமாக இவன் பிரச்சனை பண்ணுறான், எங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கிறான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இவர் பொய் சொல்லலை, திருடலை, கொலை செய்யலை, விபச்சாரம் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஆனால் எங்களுக்கு இவன் பிரச்சனையாக இருக்கிறான், மோசையோட சட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறான், எங்களால் கொல்ல முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி அவர் குற்றம் சாட்டப்படாதவர், பண்ண முடியாது. ஸோ அதனால் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ். இந்த பண்டிகையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஜனக்கூட்டம் இருக்கும், பயங்கரமாக அமளி பண்ணிடுவாங்க. இப்போ இவரை தூண்டி என்ன பண்ணுறாங்க, நீ ஏன் நியாயம் தீர்த்துருந்தோன்னே, ஏன் இவன் என்ன குற்றம் செய்தான் அவர் கேட்குறாரு. என்ன பொல்லாப்பு செஞ்சான், என்ன பாவம் பண்ணான்னு சொல்லியா நான் தீர்க்கிறேன்னா, அதெல்லாம் தெரியாது. இவரை சிலுவையில் அரைஞ்சிடணுன்னே, சரி இவங்க ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குன்னு அடித்து இவரை பண்ணிடலான்னு சொல்லி என்னென்னமோ விசாரித்து பார்க்குறாரு. எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு விசாரித்தாலும் இயேசுக்கிட்ட ஒரு பொல்லாப்பையும் ஒரு தீமையும் பார்க்க முடியல. பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லூக்கா 23வது அதிகாரத்தில் 6லேருந்து 10 வரைக்கும் வாசிங்களேன். லூக்கா 23வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும். கலிலேயா என்று கேள்விப்பட்ட உடனே ஆ ஆ ஆ ஆ இப்போ இந்த 4வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பிலாத்து பிரதான ஆசாரியன்னு ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தை காணவில்லை அப்படின்னே இவங்க பதில் சொல்கிறாங்க. கலிலேயாவிலிருந்து இவ்விட வரைக்கும் யூதாய தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொல்கிறாங்க. அப்போ கலிலேயன் என்று சொன்ன உடனே ஏரோதின் அதிகாரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஏரோதுக்கு அங்கே அனுப்பிட்டாங்க. அதாவது யூதயா இதுமையா அப்படிங்கிற அந்த பகுதியெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்பங்கு தேசத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க. இப்போ இவர் கலிலேயாவில் அன்னைக்கு யார் இருந்தாங்கன்னா ஏரோது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்கே அப்படின்னா ஏரோதினுடைய அந்த அந்த ரீஜனில் தான் அவர் பிறந்தார். இப்போ இங்கே அனுப்பின உடனே இந்த ஏரோது அப்போ பண்டிகைக்கு எங்கே வந்திருக்காரு அப்படின்னா இங்கே வர்றாரு. எங்கே வர்றாருன்னா எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ ஏரோதுக்கிட்ட அனுப்புறது ரொம்ப வசதியாக போச்சு பாருங்கள். சரியான நாளில் அந்த ஆள் இங்கே வருவார். அவர்கிட்டையும் விசாரிக்கும் பொழுது அந்த ஏரோது இந்த இயேசுவை குறித்து அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு மனுஷன், ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார், எல்லாம் பண்ணுவார்னு சொல்லி ஏதோ மேஜிக் மேன் மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட விசாரித்து பார்த்தா இவர்கிட்ட எந்த பொல்லாப்பும் இல்லை. ஆனால் அவரும் பரியாசம் பண்ணி ஒரு மினுக்கான வஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். இப்போ எங்கே திரும்ப வர்றாருன்னா 5ஆவதா, அதாவது அண்ணா, காய்வா, பிலாத்து, ஏரோது திரும்ப எங்கே வர்றாருன்னா பாலத்துக்கு பிலாத்துக்கிட்டே போட்டாங்க. ஐயோ, அந்த பிலாத்து இன்ன வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த பிலாத்து திரும்ப வந்ததுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு சொல்கிறார், இங்கே பாரு, நீ சொன்ன, நான் விசாரித்தேன், அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஏரோதுக்கிட்ட அனுப்புனேன், அவரும் நியாயம் விசாரணை பண்ணார், அவரும் எந்த குற்றத்தையும் காணலை. வேணா உங்களுக்காக நான் அடித்து விடுதலை ஆக்கிறேன், தண்டித்து விடுதலை ஆக்கணுன்னு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவர் திரும்பவும் அடிக்கிறார். திரும்ப அடித்து பார்த்தாலும் கடைசி வரைக்கும் சிலுவையில் அறையும். அங்கே பார்த்தீங்கன்னா கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க. கலவரம் ஏற்படுத்த உடனே பிரச்சனை அதிகமாகுது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல வரும்பொழுது, சரி இவரை சிலுவையில் அரைஞ்சல. இப்போ நான் என்ன பண்ணட்டும், இப்போ இன்னொரு சான்ஸ் கூட கொடுக்குறாரு. பண்டிகைக்கு நான் ஒருத்தரை விடுதலை ஆக்குவேன், இவரே நான் விடுதலை ஆக்கிடுறேனே. இவர் வேணாம், இவர் கொலைகாரர் கிடையாது, இவர் நீதிபரர். ஆனால் கொலை செஞ்சு ஒருத்தன் உள்ளே இருக்கான், அவனே எனக்கு அனுப்பு. அவன் ஏற்கனவே நன்மை செஞ்சா உள்ளே போயிருக்கான், கலகத்தை உண்டு பண்ணி கொலை பண்ணி கொலைகாரனாக உள்ளே போயிருக்கான். அந்த கொலைகாரனை இவங்களுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புனா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அறைங்கன்றாங்க. அந்த இரவு எவ்வளோ ஒரு விந்தைகள் நிறைந்த ஒரு இரவாக இருக்குது. ஒரு பக்கம் ஒரு கும்பல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க பாரத்தோடு, ஆண்டவர் கட்டி கொடுத்துட்டாங்க. மரியாள் அழுகிறாங்க, மகதலேனா மரியாள், சீசர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து ஓடி போனாலும் அவங்களுக்குள்ள இருதயத்தில் என்ன இருக்குன்னா அவ்வளோ துக்கம். நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. யூதாஸ் காரியத்தை கூட பாருங்கள், இவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி இவரை காட்டி கொடுத்த உடனே இன்றைக்கி நைட்டே இவரை வந்து கொன்றுவாங்கன்றது அவர் எதிர்பார்க்கவே இல்லை.
அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை அறிஞ்சு அவர் ஓடுறாரு. ஓடி போய் இதே ராத்திரியில் அந்த ஆசாரியர்கள்ட்ட போய், ஐயா அந்த உன் காசை நீ வேணா வச்சுக்க, எனக்கு அவரை விட்டுருன்னு சொல்லி கேட்டு பார்க்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓம்பாடு எனக்கு என்ன அப்படின்னோடனே அவன் அந்த ராத்திரியிலே போய் தேவாலயத்தில் அந்த காசையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ராத்திரியில் போய் அவர் நாண்டு கொண்டு செத்தார். இந்த ராத்திரியில் நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஒரு ராத்திரியில் இவ்வளோ விஷயமா. பேதுரு மனஸ்தாபப்பட்டு கதறி அழுகிறார், சபிச்சார், சத்தியம் பண்ணார், என்னென்னமோ பண்ணார். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த இரவு வந்து நம்ம வழக்கத்தின்படியே நம்ம இல்லாமல் இந்த இரவு நம்ம கொஞ்சம் தியானிக்க ஆண்டவருடைய பாடுகளை பாருங்கள். ராத்திரி முழுக்க அடித்தாங்க. பகலில் எப்போ அடித்தாங்கன்னா, விடியற் காலமான பொழுது அவர்கள் எல்லாம் திரும்ப கூடி வர்றாங்க. அவரை சிலுவையில் அறையும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 9 o'clock நம்ம ஊர் கணக்கு படி பார்த்தீங்கன்னா அப்போவே அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவரை அடிச்சுக்கிட்டே கொண்டு போகிறாங்க. காலையிலே எல்லாமே நடக்குது. சிறனை உரனாகிய சீமோன் வர்றாரு, அந்த சிலுவையில் அவர் பங்கெடுத்துக்கிறாரு. அவர் தாகத்தால் விழுகும் பொழுது தண்ணி கொடுக்க வர்றாங்க. என்னென்னமோ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதிக டார்ச்சரை ரத்தம் சிந்தின இரவு எதுன்னு சொன்னால் இந்த இரவு. அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பந்தி இருந்து எல்லாத்துக்கும் அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தாரு, திராட்சை ரசத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. ஆனால் அவர் சாப்பிடல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் வர்ற வரைக்கும் இதை நான் புசிப்பதில்லை. அப்போ அன்று இரவு அவரை பஸ்கா அவர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவர் மறிக்கலை, அவர் புசிக்கலை, குடிக்கலை, அவ்வளோ தாகத்தோடு இருந்தார். அவர் உடம்புலேருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்குது, அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நியாய விசாரணை, கேள்வி மேலே கேள்வி, அடி மேலே அடி, எங்கெல்லாம் எவ்வளோ ரத்தம் சிந்தப்படணுமோ அவரை பிடிச்ச நாள்லேருந்து அவரை வந்து தலையில் அடிக்கிறாங்க. கோலால் அடித்தா சாதாரண கோல் இல்லைங்க, அந்த இரும்பு மேலே இருக்கும். அந்த போர்ச்சவருடைய கோல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ வழியில் நடந்து போகிறதுக்கு வயசானவங்க ஊன்ற கோல் கிடையாது, அடிக்கிறதுக்காகவே வச்சுருப்பாங்க. அப்படியே மண்டை உடஞ்சி ரத்தம் வரும். அவர் கன்னத்தில் அரைகிறாங்க, காரி உமிழ்கிறாங்க, தாடை மயிரை பிக்கிறாங்க, சரீரத்தெலாம் அடிக்கிறாங்க. அதில் எப்படி அடிப்பாங்கன்னா, யூதர்கள் வந்து கையில் ரெண்டையும் தொங்க விட்டு மேலே தொங்க விட்டுருவாங்க. கால் வந்து கீழே வந்து என்ன பண்ணாங்க, அது படாது, ஹைட்டில் அப்படியே தொங்கும் சரீரம். சுற்றி அடிப்பாங்க. கீழே தொழுமரத்தில் வச்சு அடிப்பாங்க, கண்ணாமண்ணு அடிப்பாங்க. அந்த ராத்திரி முழுக்க அந்த கம்பியில் அவர் தொங்கிக்கிட்டே இருந்தார். மறுநாள் சிலுவையில் அவர் தொங்க போனார். அந்த நேரத்தில் கூட அவர் உங்களை என்னையே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். 2000 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை வருவான், ஆனால் ஏற்றுக்குவான் அப்படின்னு. ஸோ இந்த இரவு அநேக பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் ஒன்று கூட அது நிரூபிக்க முடியலை. அவங்க கொல்ல தான் அவங்க நோக்கமாக இருந்தாங்களே தவிர ஒருத்தனாவது அவரை தப்பி வைக்கணும்னு சொல்லி அந்த ஆசாரியர்கள் அப்படி இல்லை. பரபாச விடுதலையாக்கி இயேசுவை கொலை செஞ்சாங்க, சீசர்கள் விட்டு ஓடி போனாங்க, மறுதளிச்சாங்க, சபிச்சாங்க. கெத்செமனேலிருந்து கல்வாரி வரைக்கும் இயேசு பாடு அனுபவிச்சுட்டும் நிந்தையை சகித்தவராய் ரத்தம் சிந்தினவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் ரத்தம் சிந்தினது. அந்த தலையில் அடித்தப்ப அந்த அந்த முள்முடி சுமந்து, அந்த முள்முடி பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ பெருசு இருக்கும். சரித்திரத்தில் சொல்கிறாங்க, ஒருத்தர் போர்ச்சவன் வந்து குத்தும் பொழுது இந்த இந்த எலும்பு உடஞ்சி இந்த உள்ளே போய் ஒரு கண்ணு வெளியில் வந்து தான், அப்படியே கண்ணெல்லாம் ரத்தமாக வந்து தான். அவ்வளவு ஒரு பாடு அனுபவித்த ஒரு இரவு. கை கால்களில் ஆணி அடிக்கும் பொழுது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் ரத்தம் சிந்தினவராகவே இருந்தார். பாவம் இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டார், ஒரு குற்றமும் இல்லாத அவர் பாவமாக்கப்பட்டார். இரவு முழுக்க அலைக்கழிக்கப்பட்டார். அதிகமாக பேசலை, ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கல. யாராச்சும் நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு அவர் நினைக்கல. எவ்வளோ வேதனை. மகிமை உமக்கு தான். அன்றைக்கி இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சாஷ்டாங்கமாக விழுந்து தங்கள் கிரீடங்கள் எல்லாம் முன்னே வச்சு அவரை வணங்குறாங்க. ஆனால் இந்த ராத்திரியில் நடந்துச்சு, அவரை காரி உமிழ்ந்தாங்க. இஸ்ரேலில் ஒருத்தனை அவமானப்படுத்திக்கணும்னா ஒருத்தன் துப்பியிருக்க மாட்டான், அவ்வளோ துப்பியிருப்பான். இவ்வளோ வேதனையாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக நீங்கள் போய் இன்றைக்கி ஏசாயா 53வது அதிகாரத்தையும் சங்கீதம் 22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நிறைவேறுதலை நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை குறித்து சொன்னவை எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். கொஞ்சம் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி இயேசு எனக்காக அவர் மரித்தார்.
இயேசு எனக்காக மரித்தார், இயேசு நமக்காக மரித்தார். ஏசப்பா, அந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒரு வழக்கத்தின்படி இந்த பெரிய வியாழனை நாங்கள் அனுசரிக்காமல், இயேசு இந்த இரவில் இந்த ராத்திரி நேரத்தில் எங்களுக்காக பட்ட பாடுகளும் சிந்தின இரத்தமும் ஏற்றுக்கொண்ட அவமானங்களும் இழப்புகளையும் நாங்கள் நினைக்கட்டும் அப்பா. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. தின்று கொழுத்து தூங்கி எழுந்து ஆண்டவரே, நாங்கள் உணர்வற்றவர்களாக இராதபடிக்கு கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுக்காக செய்த அந்த மகா விலைக்கிரயங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு உணர்வுள்ள இருதயத்தோடும் அதை தியானித்து எங்களை நாங்களே சுத்திகரித்து கொண்டு உண்மையுள்ள சீசர்களாக, உண்மையுள்ள மனவாட்டிகளாக, உண்மையுள்ள பிள்ளைகளாக, உண்மையுள்ள ஊழியக்காரர்களாக எங்களை உருவாக்குங்கப்பா. இயேசு கடைசி வரைக்கும் அவர் ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார், ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலகீனம் உள்ளது. இந்த இரவில் எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவங்களும் ஜெபிக்கலை, இன்று நாங்களும் ஜெபிக்கலை. 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்டீங்கப்பா, ஒருத்தர் கூட 1 மணி நேரம் ஜெபிக்கலை. இந்த இரவு எங்களுடைய இரவை நாங்கள் வீணாக்காதபடி இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக எங்களை மறுரூபப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வேற இருதயத்தை தாரும், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தாரும். இல்லை, கிறிஸ்துவின் பிரமாணங்கள் எழுதப்பட்டிருப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.